ஹாய் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல் இருக்கு பார்த்தீங்களா? அது நாளைக்கு எப்படி போகுன்றத என்னுடைய கற்பனையில நான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி போனா நல்லாருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இப்ப என்னோட கற்பனைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, விஜயும், பாப்பாவையும் சாரதா வந்து விருந்துக்கு கூப்ட்டுருப்பாங்க இல்லையா? சாப்பிட கூப்ட்டுருப்பாங்க. குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி கூப்ட்டுருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்னா, இப்ப இவங்க எல்லாம் சாரதா வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க விருந்தெல்லாம். அப்போ எல்லாரும் சாப்பிடலான்னு போம்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நிவீனும், யமுனாவும் வராங்க. வந்த உடனே விஜய் அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் இவரும் ஏதோ பேசுனா மாரி வராரு. ஆனா, அவங்க அம்மா வந்து கண் ஜாட காமிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, 2 பேருமே தெரிஞ்சுக்காத மாரியே இருந்துக்கிறாங்க. அப்போ காவேரி வந்து என்ன பண்றாங்கன்னா, விஜய வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, இதுதான் என் கிளாஸ்ல படிக்கிற அம்முவோட அப்பா. நான் ஒரு குழந்தைய பத்தி சொல்வேன்ல, அது இதுதான் அப்படின்ற மாரி காவேரி வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ விஜய்க்கும் மத்தவங்க எல்லாருமே நவீனு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, தெரியாம யமுனா என்ன பண்றாங்க, "மாமா இந்த பொரியல் கொஞ்சம் வச்சுக்கோங்க" அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொல்ல போம்போது, அப்படியே எல்லாருக்கும் ஒரு மாரி ஷாக் ஆயிடுது. ஐய்யயோ! வாய் தவறி அவங்களுக்கு வந்துரும். உடனே காவேரி வந்து, "என்னடி அவர போய் மாமான்னு சொல்றான்னு?" "இல்லக்கா ஏதோ வாய் தவறி வந்துச்சுக்கா" அப்படின்னோனே, அப்போ காவேரி யோசிக்கிறாங்க. என்ன அம்மா என்னடான்னா, பாப்பாவ பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. ஆனா இப்ப என்னடான்னா, யமுனான்னா அவர மாமான்னு கூப்பிடுறா. இவர் வேற என் கனவுல வேற வந்துட்டுருக்காரு. ஒருவேளை இவரு நிஜமாவே நம்மளோட லைஃப்ல இருந்தவர் தானா? இவங்கலாம் மறைக்கிறாங்களா? அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியே என்ன ஆகுதுன்னா, இல்லக்கா தெரியாம வாயில வந்துச்சுக்கான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே சாப்பிடுறாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து காவேரி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாப்பா என்ன சொல்றாங்கன்னா, காவேரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. "நான் இதுவரைக்கும் அம்மா கையில சாப்பிட்டதே இல்ல. ஆனா நீங்க ஊட்டும்போது எனக்கு வந்து அம்மா ஊட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்னு பாப்பா சொல்லும்போது, அப்படியே எல்லாருமே ஒரு மாரி அதிர்ச்சியா கண் கலங்குறாங்க. அப்படி அவங்க சாப்பாடு ஊட்டுற அந்த தருணத்த பார்த்து விஜய் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இந்த 5 வருஷம் என் புள்ள ஏங்கிட்டு இருந்தா, இப்போ எனக்கு அந்த மன கஷ்டம்லாம் போயிடுச்சு. இனிமேல் நீ அவள பார்த்துக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அப்படின்ற மாதிரி அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது முழுக்க முழுக்க என்னோட கற்பனை தான். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி ப்ரெடிக்ஷனோட நான் அடுத்த ஒரு இதில பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.